வணக்கம் நண்பர்களே, தமிழ் டெக் நியூஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனலில் Infinix Zero 8iயோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் மற்றும் அதோட பர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோனை நீங்கள் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணலாம். இந்த ஃபோனுடைய ஆரம்ப விலை இப்போது 14,999. இது உங்களுக்கு 8GB RAM 128GB ஸ்பேஸோடு உங்களுக்கு கிடைக்கும். இதோட பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் சில்வர் ஃப்ரண்ட்டில் இருக்குது. ப்ளஸ் பேக்கில் உங்களுக்கு அதோட ஸ்பெசிஃபிகேஷன் மற்றும் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 ஃபோனுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இதை தவிர பாக்ஸில் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பண்ணோடனே ஃபோன், அதுக்கு மேலே ஒரு கவர் இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு 33 watts ஃபாஸ்ட் சார்ஜர், USB-A to USB-C டைப் ஃபாஸ்ட் சார்ஜிங் கேபிள், அதோடு சேர்த்து உங்களுக்கு சிம் எஜெக்டர் டூல், ஒரு கிளியர் கேஸும் கொடுத்துருக்காங்க. 15,000 இது நல்ல ஒர்த்தான பேக்கேஜிங் தான் சொல்ல முடியும். ஃபோனோட ஓவரால் லுக் பார்த்தீங்கன்னா சில்வர் கலரில் செம்ம அழகாக சூப்பராக இருக்குது. கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பேக், அதனால உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்லாம் பெரிய அளவுக்கு ஒட்ட போகிறது கிடையாது. கேமரா மாடல் பார்த்தீங்கன்னா இது ஒரு டைமண்ட் கட் டிசைன். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 202 கிராம். நீங்கள் இதோட ஸ்க்ரீன் சைஸ் 6.8 inch. ஸோ அதோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வெயிட் பரவாயில்ல. ப்ளஸ் இதோட மேட் ஃபினிஷ்னால உங்களுக்கு இது பார்க்குறதுக்கு ஒரு ப்ரீமியம் ஃபோன் மாதிரி இருக்குன்னே சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸே ஆண்ட்ராய்ட் 10 வந்துடுது. ஆனால் இது XOS 7.0 ஸ்கின் அப்ளை பண்ண ஆண்ட்ராய்ட் 10. ஓவரால் பார்த்தீங்கன்னா ஓஎஸோட ஸ்மூத்னஸ் ரொம்ப நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸே ஆண்ட்ராய்ட் 10 வந்துடுது. ஆனால் இது XOS 7.0 ஸ்கின் அப்ளை பண்ண ஆண்ட்ராய்ட் 10. ஓவரால் பார்த்தீங்கன்னா ஓஎஸோட ஸ்மூத்னஸ் ரொம்ப நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம். இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.85 inch IPS LCD FHD+ டிஸ்பிளே. இதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 20.5:9. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது நார்மலை விட. ஆனால் 90Hz ரிஃப்ரெஷ் ரேட் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. ஸ்னாப்பியாக இருக்குது உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 90:1. 90.1ங்கிறது உங்களுக்கு ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது. ஒரு 15,000 ஃபோனுக்கு இது ரொம்பவே நல்லாவே இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா டூவல் பின் ஹோல் செல்ஃபி. உங்களுக்கு ஒரு கார்னரில் இருக்கிறதுனால கொஞ்ச நேரம் கழிச்சு ஆக்சுவலாக யூஸ் பண்ணும்போது இந்த டூவல் பின் இருக்கிறத நீங்கள் மறந்துடுவீங்க. இதோட மேக்ஸிமம் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 480 nits. ஸோ நல்லாவே பிரைட் ஆகுது. பட் ஆனால் உங்களுக்கு வெயிலில் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஃபோனில் ஹீலியோ G90G அப்படிங்கிற 8 core ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது 12 nanometer பேஸ்ட் ஆன் ஒரு மொபைல் சிப். ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ஓரளவு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஃபோனோட வர 33 watts ஃபாஸ்ட் சார்ஜர் இந்த ஃபோனில் இருக்க 4500 mAh கரெக்டான சைஸில் இருக்குது. இதோட ஃபோன் சார்ஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. நீங்கள் இந்த ஸ்பீட் டெஸ்ட்டில் எவ்வளோ டைமில் நீங்கள் ஃபாஸ்ட் சார்ஜ் ஆகுதுன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஆன்டிடூ பெஞ்ச்மார்க்கில் 2,91,302 அப்படிங்கிற ஸ்கோர் எடுக்குது. கீக் ஸ்பென்ஸ் ஸ்கோர் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோர் பர்ஃபார்மன்ஸ் 579, மல்டி கோர் பர்ஃபார்மன்ஸ் 1680. 1680ங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்கோர்னு தான் சொல்லணும். உங்களுக்காக இதை பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான சிமிலர் ப்ரைஸ் கொண்ட ரெட்மி 9 ப்ரோ மேக்ஸோட கம்பேர் பண்ணி உங்களுக்கு கம்பேரிசன் வீடியோ போட்டிருக்கோம். நீங்களே பார்த்து பர்ஃபார்மன்ஸை அனலைஸ் பண்ணுவோம். ரெட்மி 9 ப்ரோ மேக்ஸ் பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 720G ஆக்டோ கோர் ப்ராசஸர் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இதோட சிமிலர் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறது இப்போது இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கணும்.
பண்ணுங்கள்.